ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தனது மகள் வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்ததால் மகளை கணவனிடம் இருந்து பிரித்து மீட்டுத் தர விசிக நிர்வாகிகளுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் பெற்றோர் பணம் கொடுத்ததாக கூறப்படும் அதிர்ச்சி ஆடியோக்கள் தான் இவை. என்ன சொல்ற அப்படி கூப்பிட்டு நான் திரும்பவும் கூட கூப்பிட்டு வரேன் இன்ஸ்டியூட் காசு நான் கொடுத்துக்கிறேன் 1.5 லட்சம் கொடுத்துருக்குறேன் வேணும்னா அவங்கள கூட கேட்டு சொல்லுன்றது ஒரே வார்த்தை அப்படின்னு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அடுத்த போத்தச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபக். இவருக்கும் அருகில் உள்ள குந்துமாரணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான தேஜஸ்ரீ என்பவருக்கும் கெலமங்கலத்தில் உள்ள பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போதே நட்பு ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தேஜஸ்ரீயின் பெற்றோர் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேஜஸ்ரீ வீட்டை விட்டு வெளியேறி தீபக்கை திருமணம் செய்து கொண்டு கணவரின் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர் அவரது உறவினர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு தீபக் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த தேஜஸ்ரீயை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு சூளகிரி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் உன் கணவன் தீபக் இறந்துவிட்டான் என நினைத்துக்கொள் என கூறி தேஜஸ்ரீக்கு மொட்டையடித்து வளையல்களை உடைத்து கணவர் இறந்தால் மனைவிக்கு எப்படியெல்லாம் சடங்கு செய்வார்களோ அப்படியே தேஜஸ்ரீக்கும் செய்திருக்கிறார்கள். மேலும் கருத்தடை மாத்திரையும் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. என் பேர் தேஜஸ்ரீ. நான் தீபக்குன்னு பையனை ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் இதில் கேஸ்ட் இஷ்யூனால ஒத்துக்காததுனால நான் ஏப்ரல் மந்த்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 2 டேஸ்க்கே வீட்டில் கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போனவங்க புறவில் இந்த தட்சிண திருப்பதி அந்த ஆறில் வச்சு எனக்கு மொட்டை அடித்து தீட்டு சடங்கு செய்கிற மாதிரி வளையலெல்லாம் உடச்சி ஆற்றுல குளிக்க வச்சு எனக்கு சடங்கு மாதிரி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த அபார்ஷன் டேப்லெட் என்னை எந்த டெஸ்ட்டும் பண்ணாமல் எனக்கு அபார்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்னால நான் ரொம்ப என் உடம்பு வீக் ஆயிடுச்சு. எனக்கு பேரலிசிஸ் சிம்டம் வந்துடுச்சு. மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மறுபடியும் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் ஆகஸ்ட் மந்த் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நான் பையன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண கூட அவங்க ரவுடிஸ்க்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து பொண்ணை கடத்திட்டு கொடுத்துருங்க, பையனை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. நான் அந்த வழக்கில் 2 வாட்டி பிட்டிஷன் போட்டிருக்கேன். 2 வாட்டி ஒசூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை ஸ்டெப்புக்கும் எடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது கொடுத்த நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது நான் பார்த்தேன். என்னை யாருமே கடத்தலை. நான் பையனோட அப்பா அம்மா கூட என் சேஃப்டிக்காக அவங்க கூட நான் தங்கியிருக்கேன். அவங்க கூட தான் நான் சேஃபாக இருக்கேன். எனக்கு யாரும் எந்த த்ரெட்டனும் பண்ணல, யாரும் கடத்தவும் இல்லை, யாரும் என்னை இதுவும் பண்ணல. நான் எங்கள் அப்பா அம்மா கூட போக எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. எதுவுமே முடியாததுனால இப்போ இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஆதரவாக ஒரு விசிக கட்சிக்காரங்களை அவங்க மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. எங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்கள பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவங்க என் விருப்பத்துக்கு நான் பையன் கூட தான் இருப்பேன்னு சொன்னதா எனக்கு இந்த பண்ண கொடுமைக்காக அவங்க எனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க மேலே அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, யாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம். நான் விருப்பப்பட்டு தான் நான் பையனோட அப்பா அம்மா கூட அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். பெற்றோரின் கண்காணிப்பில் இருந்த தேஜஸ்ரீ மீண்டும் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டை விட்டு வெளியேறி தீபக்கின் வீட்டுக்கு சென்றுள்ளார். தேஜஸ்ரீயின் தந்தை ஹொசூர் டவுன் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தேஜஸ்ரீ மற்றும் தீபக் ஆகிய 2 பேரை போலீசார் அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது தான் தீபக்குடன் செல்வதாக தேஜஸ்ரீ கூறியதால் அவரது விருப்பப்படி அவரை தீபக்குடனேயே அனுப்பி வைத்தனர்.
ஏப்ரல் மாதம் நடந்த சம்பவத்திற்கு டிசம்பர் மாதம் தேஜஸ்ரீயிடம் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்த ஹொசூர் டவுன் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நாகராஜ், தந்தை வெங்கடேஷ், தாய் சத்யபிரியா மற்றும் உறவினர்கள் 3 பேர் என 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதில் 2 பேரை கைது செய்தனர். பின்னர் வெங்கடேஷ், சத்யபிரியா ஆகியோர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தேஜஸ்ரீ மீது புகார் மனு அளித்த போதும் தேஜஸ்ரீ தீபக்குடன் தான் இருப்பேன் என உறுதியாக இருந்ததால் தங்களது மகளை மீட்க முடியவில்லை. இந்த நிலையில் இவர்களின் திருமணத்திற்கு உதவியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஹொசூர் செந்தில் கணேஷ் என்கிற செந்தமிழன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் என்கிற கனியமுதன் மற்றும் அவரின் கார் டிரைவர் ஜெகன் ஆகியோரை தொடர்பு கொண்ட வெங்கடேஷ் மற்றும் சத்யபிரியா தனது மகளை தீபக்கிடமிருந்து பிரித்து தன்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என கேட்டதோடு 2 தவணையாக 9 லட்சம் ரூபாய் பணத்தை விசிக நிர்வாகிகளிடம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பணத்தை வாங்கியவர்கள் உனது மகளை இன்று அழைத்து வருகிறேன், நாளை அழைத்து வருகிறேன் என ஏமாற்றி வந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி எஸ்பி அலுவலகத்தில் பணம் வாங்கியதற்கான ஆடியோ ஆதாரங்களுடன் வெங்கடேஷ் மற்றும் சத்யபிரியா புகார் அளித்தனர். தேஜஸ்ரீயின் தந்தை வெங்கடேஷும் வெங்கடேஷின் நண்பர் ஒருவரும் முன்னாள் விசிக மாவட்ட செயலாளர் கனி அமுதனிடம் பேசிய போது, செந்தில் ஏற்கனவே உங்கள் மகனை கணவரிடம் இருந்து பிரிக்க ஹொசூர் இன்ஸ்பெக்டர் நாகராஜிடம் 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். செந்தில்கிட்ட பேசினேன். சரிண்ணா. வரும்போது தான் பேசினேன். என்ன சொல்ற, அப்படியே கூப்பிட்டு நான் திரும்பவும் கூட கூப்பிட்டு வரேன் இன்ஸ்டியூட்டுக்கிட்ட காசு நான் கொடுத்துக்கிறேன், 1.5 லட்சம் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அவங்கள கூட கேட்டுக்க சொல்லுன்றது ஒரே வார்த்தை. அப்படின்னு அப்படி கூப்பிட்டு வரேன், திரும்பவும் கூப்பிட்டு வரேன், இன்ஸ்டியூட்டுக்கிட்டே 1 மணி நேரம் 2 மணி நேரம் விடுறோம். இதற்கிடையே தேஜஸ்ரீயின் தந்தை வெங்கடேஷ் விசிக நிர்வாகி செந்திலுக்கு போன் செய்து பாப்பா தீபக் குடும்பத்தோடு தான் இருக்காங்க என சொல்ல, அதற்கு அப்படின்னா கூட்டிட்டு போங்க என செந்தில் சொல்வதும், பணம் கொடுத்ததே நீங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு தானே என வெங்கடேஷ் பேசிய ஆடியோவும் வெளியானது. அழைச்சிட்டு போறது நாங்க அழைச்சிட்டு போறதுக்கு எதுக்கு நான் உங்கள்கிட்ட எதுக்கு நான் அனுப்புறோம்? உங்கள்கிட்ட ஒப்படைச்சது அந்த வேலை தானே அண்ணா. நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம கஸ்டடியில் இருக்கு பாப்பா, நான் அமௌண்ட் கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. நம்ம பேசும்போது அமௌண்ட் கொடுக்கும்போது அப்படிதானே பேசி கொடுத்தோம். சரி, அப்ப அது நம்ம நீங்க தானே அதை செஞ்சு கொடுக்கணும். நாங்க செய்யற மாதிரி உங்கள்கிட்ட எதுக்கு நாங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. கிருஷ்ணன் பேசிட்டு லைன்ல வாங்கண்ணா. லைன்ல வாங்க. மற்றொரு ஆடியோவில் முன்னாள் விசிக மாவட்ட செயலாளர் கனியமுதன் விசிக நிர்வாகி செந்திலுக்கு போன் செய்து அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டியதுதானே என சப்தமிட்டதோடு, தீபக் மைனர் தான் என புகார் கொடுப்போம், அப்படி செய்தால் கணவன் மனைவியை பிரித்து விடுவார்கள், அந்த பெண்ணை ஹோமிற்கு அனுப்பி வைத்தால் கூட போதும் என தெரிவித்துள்ளார். இன்ஸ்பெக்டர் மேடம் மொத்த வரலாறும் போட்டு சொல்லிடுச்சு. என்ன இல்ல டைரக்ஷன் அவங்கதான் கூட போயிருக்கிறாங்க மாதிரி இருக்குது. அவர் பாரு 1/2 மணி நேரத்துல 1/4 மணி நேரத்துக்கு பின்னாடி இன்னொரு சூளகிரி அந்த பொண்ணு பையன் இது ஏதோ 40 சவரன் நகை இது அதை பத்தி பேட்டி கொடுத்துருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், எஸ்பி ஆபீஸ்ல மைனர் இது மாதிரி வச்சிருக்கிறா அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடலாமா? ஏற்கனவே ஏன்னா நாம அப்படி கொடுத்தாதான் இது வேலைக்கு ஆகும். இல்ல அவங்க பையன் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் தூக்கி உள்ள உட்கார வைக்கலாம். வரலன்னா வேற என்ன, அதுதான் பண்ணணும். இப்ப எஸ்பி கிட்ட போலாமா? எப்போ வர? எவ்வளவு நேரத்துக்கு வர? நான் போயிட்டு அதுக்குள்ள ஒரு பாரிக்கு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். 3 மணிக்கு வா எஸ்பி ஆபீஸ்க்கு, நானும் வரேன். இந்த ஆடியோ ஆதாரங்களோடு வெங்கடேஷ் புகார் அளித்த நிலையில் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் செந்தமிழன், கனியமுதன், ஜெகன் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செந்தமிழன், கனியமுதன், ஜெகன் ஆகிய 3 பேரும் தாலுகா போலீசாரின் ஆதரவோடு புகார் அளித்த வெங்கடேஷ், சத்யபிரியா ஆகியோரை அழைத்து காவல் நிலையத்திலேயே வைத்து பஞ்சாயத்து பேசியதோடு
வாங்கிய 9 லட்சம் ரூபாயில் 6 லட்சம் ரூபாயை திருப்பி அளித்திருக்கிறார்கள். அதற்காக பத்திரம் ஒன்றும் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்த நிலையில் விசிக நிர்வாகிகள் காவல் நிலையத்திலேயே போலீசாரை வைத்து பஞ்சாயத்து பேசி வழக்கில் இருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.